கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? வெல்கம் டு இனியவள் உலகம். கம்பை பாருங்கள், சுத்தப்படுத்திட்டு அரிச்சிருங்க, கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாத்திரத்தில் உலைய வைக்கிறோம். அந்த கம்பை மிக்சியில் அடிச்சுக்கிறோங்க. ரொம்ப நைஸாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை, குறகுறப்பாக இருந்தால் போதும். போட்டு கிளறோம். கிளறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கெட்டியாயிருங்க. எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நம்ம எப்போ கரைக்கிறோமோ அப்போக்கு தேவைக்கு எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே போடுறதுக்கு பாருங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இருந்தால் சூப்பராக இருக்குங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போங்க. தயிருங்க, தயிர் வந்துட்டு புளிச்சிருந்தாலும் நல்லா இருக்குங்க. இதுக்கு எருமை மாட்டு தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்களேன், கேக் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. எப்போயாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணுங்க. மண் பாத்திரத்தில் மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கூலிங் ஏறிடும். அந்த புளிப்புக்கும் கம்மங்கூழ் டேஸ்ட்டுக்கும் அந்த மண்பானை குளுமைக்கும் அட்டடடா செம்மையாக இருக்குங்க. இது சைடிஷ்க்கு வந்துட்டு நான் என்ன வச்சுருக்கேன்னா, பாவக்காய் வணக்கி வச்சது, நேற்று நான் வணக்கி வச்சதே இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது புளி போட்டு. இதுக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்குங்க. சின்ன வெங்காயமும் தொட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லதாக சாப்பிடுங்க, நல்லபடியாக வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோ பாருங்கள், பாவக்காய் பார்க்குறப்பே நாக்கு ஊறுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.